வெல்கம் டு அகல்யா and Diya. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி கோபி 65. கோபி 65 பண்றதுக்கு ஒரு ஃப்ரெஷ்ஷான காலிஃப்ளவர் நான் எடுத்திருக்கேன். சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். தண்டு கொஞ்சம் நீளமா இருக்கணும். இது எல்லாத்தையுமே நான் தேவையான அளவு சால்ட் போட்டு பவர் பாயில் பண்ணி வச்சுக்க போறேன். 2 மினிட்ஸ்க்கு பாயில் பண்ணி தனியா எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பேட்டருக்கு ஒரு மிக்சிங் பவுல்ல 1 டேபிள்ஸ்பூன் கடலை மாவு, 1 டேபிள்ஸ்பூன் மைதா, 1 டேபிள்ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 1 டீஸ்பூன் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1/4 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் ஆப்ஷனல் தேவைன்னா எடுத்துக்கலாம், 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1/2 லெமன் ஜூஸ் ஆட் பண்ணியிருக்கேன். அதுதான் நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இந்த பேட்டருக்காக மட்டும். காலிஃப்ளவரில் ஆல்ரெடி நம்ம உப்பு ஆட் பண்ணியிருக்கோம். தேவையான அளவு தண்ணி ஊற்றி திக்கான பேட்டரை ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம பாயில் பண்ணி வச்சுருக்க காலிஃப்ளவரையும் அதில் ஆட் பண்ணி நல்லா அந்த பேட்டரை நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கோட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. கோபி 65 பண்ணும்போது காலிஃப்ளவரில் அந்த பேட்டர் பார்ஷியலாக கோட் ஆனால் போதும். நம்ம பஜ்ஜிக்கெல்லாம் போடுவோம்ல, அது மாதிரி ரொம்ப திக்காக போடக்கூடாது. இப்போ காலிஃப்ளவரை நல்லா அந்த பேட்டரோட கோட் பண்ணியாச்சு. இப்போ இந்த ஆயிலில் டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். ஸோ நம்மளோட சூப்பரான கோபி 65 ரொம்பவே கலர்ஃபுல்லாக கிறிஸ்பியாக ரெடியாக இருக்குது. இதுக்கு கெச்சப் நான் வச்சுருக்கேன். ஸோ இதை கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் பி சேஃப்.